இந்த உலகத்தில் கடவுளை அனைவரும் அழைக்கிறார்கள். சிலர் செல்வத்திற்காக, சிலர் புகழுக்காக, சிலர் பயத்தினால். ஆனால் சில அழுகைகள் மட்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும். அவை சத்தமாக இருக்காது. அதில் வார்த்தைகள் இருக்காது. ஆனால் அந்த அழுகைகள் நேரடியாக கடவுளின் இதயத்தை தொடும். இந்த கதை ஒரு மன்னனின் கதையல்ல, ஒரு யோகியின் கதையல்ல, எந்த பெரிய கோவிலிலும் நடந்த அதிசயமும் அல்ல. இது ஒரு சாதாரண கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண தந்தையின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அசாதாரண தருணத்தின் கதை. பல வருடங்களாக மழை பெய்யாத ஒரு வறண்ட நிலம். பூமி பிளந்து வயல்கள் சாம்பலாக மாறியிருந்தது. அந்த கிராமத்தின் மக்கள் ஒவ்வொரு நாளும் பசியோடு போராடிக் கொண்டிருந்தார்கள். நம்பிக்கை என்ற வார்த்தை அவர்களின் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அந்த கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்தான் முத்தன். அவனிடம் பணமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, கல்வியும் அதிகமில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் ஒரே ஒளி அவனுடைய சிறிய மகன். ஒவ்வொரு காலையும் முத்தன் தன் குடிசையின் அருகே இருந்த ஒரு பழைய சிவலிங்கத்தின் முன் நின்று அமைதியாக கண்களை மூடுவான். அவன் பெரிய பிரார்த்தனைகள் சொல்லவில்லை, மந்திரங்கள் உச்சரிக்கவில்லை. அவன் சொல்வது ஒரே ஒரு வேண்டுகோள்தான். சிவா, என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளை மட்டும் நலமாக இருக்கணும். அந்த வார்த்தைகளில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த வியாபாரமும் இல்லை. அது ஒரு தந்தையின் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்புதான் இன்னும் சில நிமிடங்களில் உலகத்தை நிறுத்தப் போகிறது என்பதை முத்தன் அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் வழக்கம் போல் சூரியன் உதித்தது. ஆனால் அந்த நாளில் ஏதோ ஒரு விசித்திரமான அமைதி காற்றில் இருந்தது. முத்தனின் மகன் வழக்கத்தை விட சோர்வாக இருந்தான். அவன் கண்களில் ஒளி இல்லை. நடக்கும்போது தடுமாறினான். சிறிது நேரத்தில் அவன் தரையில் விழுந்தான். முத்தன் ஓடி வந்து அவனை தூக்கினான். அவனுடைய உடல் நெருப்பை போல சூடாக இருந்தது. மூச்சு சீராக இல்லை. அந்த நிமிடத்தில் முத்தனின் உள்ளம் உடைந்தது. அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. மருத்துவமனை மிகவும் தொலைவில் இருந்தது. அங்கே போக பணம் இல்லை. உதவி கேட்க யாரும் இல்லை. கிராமமே ஏழ்மை மற்றும் துன்பத்தில் மூழ்கியிருந்தது. முத்தன் தன் மகனை கட்டிக்கொண்டு குடிசையின் மூலையில் அமர்ந்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவன் சத்தமாக அழவில்லை. அந்த அமைதியான அழுகை மிகவும் ஆழமானது. சிவா, நான் உன்னிடம் எதுவும் கேட்கல. என் உயிரை வேண்டுமானால் எடுத்துக்கோ. ஆனால் என் பிள்ளையை விட்டுடியும். அந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்து விடவில்லை. அவை பூமியை தாண்டி மேலே சென்றன. அவை வானத்தை தாண்டி கைலாசம் வரை சென்றன. அந்த நிமிடத்தில் உலகம் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையின் இதயம் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனுக்கு தெரியாது, அவனுடைய அந்த அமைதியான அழுகை சிவனின் தியானத்தை கலைக்கப் போகிறது என்று. கைலாசத்தில் எல்லாம் அமைதியாக இருந்தது. நந்தி தியானத்தில் இருந்தான். தேவர்கள் தங்கள் பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். சிவன் ஆழ்ந்த சமாதியில் இருந்தார். காலம் கூட அங்கே மெதுவாக தான் நகர்ந்தது. அந்த நேரம் ஒரு அதிர்வு. அது கோபத்தால் வந்த அதிர்வு அல்ல, அது அழிவுக்கான சைகை அல்ல, அது ஒரு தியாகத்தின் அதிர்வு. பார்வதி தேவி சிவனை நோக்கி பார்த்தாள். சிவனின் முகத்தில் ஒரு சிறிய மாற்றம். கண்கள் மெதுவாக திறந்தன. அந்த கண்களில் கோபம் இல்லை, அதில் கருணை இருந்தது. இந்த அழுகை சாதாரணமானது அல்ல என்று சிவன் மெதுவாக சொன்னார். இது தேவைக்காக வந்த அழுகை இல்லை, இது தியாகத்தின் அழுகையும். சிவன் எழுந்தார். அவர் மூன்றாவது கண் திறக்கவில்லை. அவர் தமர்கம் அடிக்கவில்லை. அவர் அழிக்க வரவில்லை. இந்த உலகம் இன்னும் ஒரு நல்ல தந்தையை இழக்கக்கூடாது என்று சிவன் சொன்னார். அந்த நிமிடத்தில் சிவன் பிச்சைக்காரன் வடிவத்தை எடுத்தார். சாம்பல் பூசிய உடல், கையில் கமண்டலம். எந்த ஆடம்பரமும் இல்லை.
எந்த தெய்வீக ஒளியும் இல்லை. சிவன் பூமிக்கு இறங்கினார். ஏனெனில் உண்மையான அன்பை சோதிக்க கடவுள் எப்போதும் எளிய வடிவத்தில்தான் வருவார். முத்தனின் குடிசையின் முன் ஒரு முதிய பிச்சைக்காரன் நின்றார். அவருடைய குரல் மென்மையானது. மகனே, ஒரு துளி தண்ணீர் தருவாயா? முத்தன் உறைந்தான். அவன் அருகில் இருந்தது அவன் மகனுக்காக வைத்த கடைசி தண்ணீர். அந்த ஒரு துளிதான் அவன் மகனின் உதடுகளை நனைக்க முடியும். ஒரு கணம் அவன் மனதில் போராட்டம், தந்தையின் பயம், மனிதனின் தயக்கம். ஆனால் அடுத்த கணமே அவன் அந்த தண்ணீரை பிச்சைக்காரனுக்கு கொடுத்தான். என் பிள்ளை இல்லாம போனாலும் பரவாயில்லை. ஒரு பசியுள்ளவனை நான் மறுக்க முடியாதையோ. அந்த வார்த்தைகளில் எந்த நடிப்பும் இல்லை. அது அவனுடைய ஆன்மாவின் குரல். அந்த நிமிடத்தில் காற்று மாறியது. வானம் மெதுவாக இருண்டது. மழையின் முதல் துளி பூமியை தொட்டது. பிச்சைக்காரன் மறைந்தார். அந்த இடத்தில் சிவலிங்கம் விழுந்தது. முத்தன் பயத்தில் பின்னோக்கி நகர்ந்தான். அவனுடைய மகன் மெதுவாக கண்களை திறந்தான். மூச்சு சீரானது. உடலின் சூடு குறைந்தது. வானத்தில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. உன் தியாகம் என் இதயத்தை வென்றது. நீ கேட்டது உன் மகனின் உயிர். நான் உனக்கு நம்பிக்கையை கொடுத்தேன். முத்தன் தரையில் விழுந்தான். அவன் கண்களில் கண்ணீர். ஆனால் அது இப்போது வேதனையால் இல்லை. அது நன்றியால். இந்த உலகத்தில் சிவன் தொலைவில் இல்லை. உண்மையான அன்பும் தியாகமும் இருந்தால் சிவன் நிச்சயம் இறங்கி வருவார். ஓம் நம சிவாய.